ஆலயா காட்டனின் பொங்கல் கொண்டாட்டம். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள், ஷர்ட்டுகள். திருவள்ளூர் அடுத்த காக்கலூர் பகுதியைச் சேர்ந்த 7 மாத கர்ப்பிணி பெண்ணை உருட்டுக்கட்டையால் தாக்கியதாக திமுக பிரமுகர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. பிரியதர்ஷினியின் தாய் அலமேலு வீரராகவர் கோவில் அருகில் பூஜை பொருட்கள் கடை வைத்து வியாபாரம் செய்து வருகிறார். இவர்களின் கடை அருகே மற்றொரு கடை வைத்து நடத்தக்கூடிய திமுக பிரமுகரான புகழேந்தி என்பவர் இங்கே கடை போடக்கூடாது என கூறியதால் இருதரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது ஒருமையில் பேசிய புகழேந்தி தனது ஆதரவாளர்களுடன் சேர்ந்து கட்டையால் தாக்கியதாக பிரியதர்ஷினி கையில் ஏற்பட்ட காயத்தை காண்பித்து புகார் தெரிவித்தார். முதலில் பிரியதர்ஷினி தரப்பில் அளிக்கப்பட்ட புகார் ஏற்கப்படாத நிலையில் இருதரப்பிற்கும் நடந்த மோதல் தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். எங்கள் அம்மா வீரார் கோயிலாண்ட அலமேலுன்றவங்க 30 வருஷமாக கடை வச்சுன்னு இருக்காங்க. அமாவாசை ஒரு நாள் நாங்கள் வைப்போம் அந்த கடை. நாங்கள் 3 பேருமே அக்கா தங்கச்சி எல்லாருமே வைப்போம். அது ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் அத்தனை வருஷமாக கடை வச்சுருந்தான்ற இருக்காங்க. அந்த இடத்து பக்கத்தில் காலியாக இடம் இருந்துச்சு. அதனால் நான் ஒரு டேபிள் போட்டு வச்சேன். புகழுன்றவர் டிஎம்கேல உறுப்பினராக இருக்காராம். அதுக்காக நாங்கள் பிரச்சனைனோடனே டேபிளாக எடுத்துட்டோம். அவர் நேராக நான் இந்த மாதிரி கட்சியில் இருக்கேன், நீங்கள் எங்கே போய் சொன்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் எங்ககிட்ட. அப்புறம் நான் அவர் பேசி முடிச்சது அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் நேராக இறங்கி என்னையும் எங்கள் அப்பாவுக்கு 60 வயசாகுது எங்கள் அப்பாவையும் போட்டு அடிச்சார். அடித்ததுக்கப்புறம் நாங்கள் ஸ்டேஷன் போனால் நான் பிளட்டோட ஹாஸ்பிட்டலில் போகாமல் எதுவுமே ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் ஸ்டேஷன் போனால் இங்கே இன்ஸ்பெக்டர் இல்லை, தேரடி போங்க. நாங்கள் தேரடி போனால் தேரடிலையும் இன்ஸ்பெக்டர் இல்லை. அதுக்கப்புறம் மறுநாள் நான் சண்டே என்ன பண்ணோம், சண்டேவும் போனால் இன்ஸ்பெக்டர் இல்லைன்னு சொல்லி தான் அனுப்புகிறாங்களே தவிர எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. இன்னைக்கு காலையில் திங்கட்கிழமை காலையில் எஸ்பி ஆஃபீஸ் போயிட்டு எஸ்பி ஆஃபீஸ் கிட்டேருந்து பெட்டிஷன் கொடுத்துட்டு நான் ஸ்டேஷன் போகிறேன். அப்பயும் எந்த ஒரு தகவலுமே எடுக்க மாட்டாங்க சார். அவங்க கட்சியில் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படிலாம் பேசுகிறாங்களா இல்லை எதுன்னு எங்களுக்கே ஒன்றுமே புரியல. நான் 7 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். என்னையை அடித்து கீழே தள்ளிட்டு கூட ஸ்டேஷனில் போனால் இப்போ நேற்று நைட்டு கால் பண்ணி கரெக்டாக 1:30 இருக்கும். அந்த டைமுக்கு கால் பண்ணி 1:30 மணிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி எங்கள் ஹஸ்பண்டை நீ வீட்டு வெளியே வாடா, உன் வீட்டிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேட் வாய்ஸில் பேசி எங்கள் ஹஸ்பண்டை வெளியே வர சொன்னாங்க. வர சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம், பயந்துன்னு இன்றைக்கி எஸ்பி ஆஃபீஸ் போனோம். எஸ்பி ஆஃபீஸ் போனால் அங்கேருந்து தகவல் கொடுக்காமலே எங்களை போங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி போய் பார்த்தா எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் அங்கே முடிஞ்சோடனே தான் விட்டுருக்கோம். இப்போ அங்கே அடிக்கிறாங்களா? அங்கே உங்கள் ரிலேஷன் யாரும் இல்லையா கூட? எல்லாருமே இருந்தாங்க சார், இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கும் எங்களுக்கும் சொந்தக்கார் தான். அவங்க அந்த கோவத்தில் அப்படி பேசுகிறாங்க. நாங்கள் அவங்கக்கிட்ட எந்த ப்ரூஃப் இருக்கான்னு தெரியல. ஆனால் நாங்கள் எல்லா ப்ரூஃப்மே வச்சுருக்கோம். அவர் என்னை அடித்தது, அசிங்கமாக பேசினது, எங்கள் வீட்டுக்காரை மிரட்டினது எல்லா ப்ரூஃப்மே வச்சுருக்கோம். அவர் நாங்கள் அந்த இடத்துல கடை வைக்கக்கூடாதான், வீரராகவர் கோயிலே அவங்களுது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. ஆனால் சொல்கிறாரு, போலீஸ்காரங்கிட்டே சொல்கிறாரு நான் கட்சி உறுப்பினரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. டிஎம்கேல நாங்கள் எங்கள் அம்மா 30 வருஷமா வச்சிருக்காங்க, நாங்கள் ஒரு 6 வருஷமா. திடீர்னு பிரச்சனை ஆகிறதுக்கான காலி இடம் இருக்குது சார். காலி இடம் இருந்தால் ஒரு இடத்துல இருந்தால் நம்ம 10 ரூபா புழைக்கணும் தானே நம்ம போடுவோம். போட்டதுக்கு நீ வைக்கக்கூடாது, நீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சட்டம் ரூல்ஸ் பேசுகிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் கடை போட்டிருக்கீங்க? ஆமாம், நானும் போட்டிருக்கேன், அவங்களும் போட்டிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட நேற்று நைட்டு ஒரு 8 பேர் வந்தாங்க சார். அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு 8 பேர் இருந்தாங்க அவங்க வீட்டு சைட்லேருந்து. நாங்கள் வெறும் ஒரு 6 பேர் இருந்தோம். அவள் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நான் கொடுக்கறதுக்கு போனோம், அங்கே ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். நாங்கள் வெளியே நின்னதுக்கு எஸ்பி ஆஃபீஸில் குத்தல, அங்கேயே போய் பார்த்துக்கோ, இங்கே எதுக்கு வர, முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க இங்கே கொடுக்காம அங்கேயும் போய் கொடுத்தீங்க. எஸ்ஐ இல்லைன்னு எப்படி மென்ஷன் பண்ணுவீங்க? உங்களுக்கு ஃபுல்லாக நாங்கள் தான் நிற்கணும், அவங்களா நிற்பீங்க
பேசுறீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்கார் சொல்றாரு ஸ்டேஷன்ல வெளியவே. ஆல்ரெடி நீ ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க நடவடிக்கை எடுக்க அதுதான் சொன்னது. நீ எப்படி மென்ஷன் பண்ணுவ இதுல எஸ்ஐ இல்லைன்னு சொல்லுது. கம்ப்ளைண்ட் வாங்கல. நான் அதான் கேட்டேன் சார், நாங்க 10 வாட்டி வந்து தெரிஞ்சல சார், நான் பிரெக்னெண்டா இருக்கேன், நான் 10 வாட்டி வந்து தெரிஞ்சல சார், நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்க நியாயமானா? உன் மேல தப்பு இருந்தா உன் மேலேயும் எஃப்ஐஆர் போடுவேன், அவங்க மேல தப்பு இருந்தா நான் சொன்னேன் சார் போட்டுக்கோங்க சார், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்க வந்து தப்பு பண்ணாதான் நாங்க பயப்படணும், நான் பிரெக்னென்ட் லேடின்ற ஏன் யாருமே பிரெக்னெண்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ஆலயா காட்டனின் பொங்கல் கொண்டாட்டம். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.